3 தொடங்கி அந்நியன் வரைக்கும் படங்களுக்கு வித்தியாசமான பெயர்கள் தான். சும்மா ஒண்ணும் வைக்கலையாம். அந்த பெயருக்கான காரணங்கள் என்னன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது 3. தனுஷ் மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிப்புல வெளியான படம் தான் 3. இந்த படத்துக்கு 3 அப்படின்னு பெயர் வைக்க காரணம் என்ன தெரியுமா? தனுஷோட பள்ளி பருவம், காலேஜ் பருவம் மற்றும் திருமண வாழ்க்கை பருவம் அப்படின்னு 3 பருவங்களை இதுல காமிச்சிருப்பாங்க. இதை மையப்படுத்தி தான் இந்த படத்துக்கு ஐஸ்வர்யா தனுஷ் 3 அப்படின்ற பெயரை வச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது உள்ளம் கேட்குமே. ஷாம், லைலா, ஆர்யா மற்றும் அசின் மாதிரியான பிரபலங்கள் நடிச்ச படம் தான் உள்ளம் கேட்குமே. இந்த படத்துக்கு முதல்ல அவங்க வச்ச பெயர் பெப்சி. இந்த பெயரை வச்சா வரி விலக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால பெப்சி விளம்பரத்துல வரக்கூடிய உள்ளம் கேட்குமே மோர் மோர் அப்படின்ற பாடல் வரியை பயன்படுத்தி அதுல இருந்து எடுத்து தான் உள்ளம் கேட்குமே அப்படின்ற பெயரையே இந்த படத்துக்கு வச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாலி. அஜித் நடிப்புல வெளியாகி சூப்பர் ஹிட்டான படம் தான் வாலி. இந்த படத்துக்கு வாலி அப்படின்னு பெயர் வைக்க காரணம் என்ன தெரியுமா? ராமாயணத்துல வாலி மற்றும் சுக்ரீவன் அப்படின்னு 2 கேரக்டர் வரும். வாலி கதாபாத்திரம் கெட்டவன். வாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னோட தம்பி சுக்ரீவனோட மனைவி மேல ஆசைப்படுவான். அதனாலதான் இந்த படத்துக்கு வாலி அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏய். இந்த படத்தோட பிளாஷ்பேக்ல சரத்குமார் போலீஸா வருவாரு. இவர் ஆஷிஷ் வித்யார்த்தியை பார்த்து அப்படின்னு மிரட்டுவாரு. அதுக்கப்புறமா என்னையே மிரட்டுறியா அப்படின்னு பழி வாங்குவாரு ஆஷிஷ் வித்யார்த்தி. ஆனா அந்த மிரட்டலான ஒரு சவுண்ட் கொடுப்பார்ல சரத்குமார், அதை தான் படத்தோட பெயராகவும் வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டொல்பி. ஹீரோ இன்டர்வியூ போறதுக்காக டொல்பி பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாரு. ஹீரோ டொல்பி பஸ்ல ஏறினா என்ன நடந்திருக்கும், ஒருவேளை பஸ்ல ஏறல அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தான் மீதி கதை. அதனால அந்த படத்துக்கு டொல்பி அப்படின்ற பெயரை வச்சாங்க. இந்த படத்துல ஹீரோ போகக்கூடிய பஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பஸ்ஸோட நம்பர் தான் டொல்பி. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அந்நியன். சங்கர் இயக்கத்துல வெளியாகி சூப்பர் ஹிட் அடிச்ச படம் தான் இந்த அந்நியன். இந்த படத்துல விக்ரம்குள்ள வேற வேற கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய கேரக்டர் தான் அந்நியன் கேரக்டர். அதனாலதான் இந்த படத்துக்கு அந்நியன்னு பெயர் வச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குருதி புனல். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. கமல் மற்றும் அர்ஜுன் ரத்தம் சிந்திக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே திரையில ஒரே குருதியா தான் இருக்கும். அதனாலதான் இந்த படத்துக்கு குருதி புனல்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.